அப்புறம் போல காணப்பட்டாலும் இயேசு ஒரு சாங்கை நம்ம வாய்ஸ் தனியாக மியூசிக் தனியாக பிரிக்க போகிறோம். யூஸ் பண்ண போகிற டூல் வந்து லாஜிக் ப்ரோ. ஸோ இந்த லாஜிக் ப்ரோவில் ரொம்ப சிம்பிளாக நம்ம வாய்ஸ் தனியாகவும், அதாவது வாய்ஸை தனியாக பிரித்தும் எடுக்கலாம். வாய்ஸை வேண்டான்னு நம்ம டெலீட் பண்ணிவிட்டு அதோட மியூசிக்கை மட்டும் நம்ம ட்ராக்காக யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஒரு சாங் அப்புறம் போகிறவர் போல் அந்த சாங்கை நான் டவுன்லோட் பண்ணி, ஸோ அதில் மியூசிக் தனியாக, இதெல்லாம் பிஜிஎம். ஸோ பிஜிஎம் போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் பாடுற அந்த வாய்ஸ் இருக்கிற அந்த பகுதிகள் அதெல்லாம் தனியாக நான் கட் பண்ணி 2ஆக பிரித்து வச்சுருக்கேன். அதில் கேட்டு பார்க்கலாம். இது இந்த போர்ஷன் வந்து வாய்ஸ் இருக்கும். இப்போ மேலே மியூசிக், ரெண்டாவது இது வாய்ஸ். ஸோ இது மியூசிக். இது கடைசி. ஓகே, இப்படி பிரித்து வச்சுருக்கேன். என்ன காரணம்னா, நம்ம சில நேரத்தில் ஸ்ப்ளிட் பண்ணும்போது ஆடியோ ரொம்ப தெளிவாக இல்லாமல் இருந்தது அப்படின்னு சொன்னால், ஸ்ப்ளிட் ஆகும்போது வாய்ஸை பிரிக்கும்போது மியூசிக்கு கொஞ்சம் லேஸாக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் அப்படி வரக்கூடாதுன்றதுக்காக பிஜிஎம் மட்டும்னாலும் நம்ம தெளிவாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் தனியாக பிரிச்சுருக்கேன். மொத்தமாக பண்ணாலும் பண்ணிக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ எனக்கு இது ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்கும். ஸோ இதோட கிளாரிட்டி நல்லாயிருக்கும். நம்ம பாடும்போது கொஞ்சம் மியூசிக் லேஸாக டேமேஜாக இருந்தாலும் மேட்ச் ஆகிருக்கும். ஸோ நோ ப்ராப்ளம். அதனால் இந்த மெத்தடே எனக்கு ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. ஸோ அதனால் நான் பிரித்து வச்சுருக்கேன். இப்போ இது எப்படி நம்ம மியூசிக் தனியாக வாய்ஸ் தனியாக பிரிக்கலான்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ட்ராக்கை மட்டும் நான் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ப்ராசஸிங், இந்த ப்ராசஸிங்கில் ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர். இப்போ இது எழுதுறதுலாம் நான் டிக் கொடுத்துருக்கணும். இந்த டிக்கெல்லாம் எனக்கு தனித்தனியாக பிரித்து எனக்கு லாஜிக் ப்ரோ தனியாக கொடுத்துரும். இது ஒரு ட்ராக்காக, இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக், இது ஒரு ட்ராக்குன்னு. ஸோ இதை நான் பிரித்ததுக்கப்புறம் இப்போ எனக்கு இந்த வாய்ஸ் வேண்டாம் அப்படின்னா நான் இதை டிக்கை எடுத்துட்டேன்னா எனக்கு இந்த 3 மட்டும் கிடைக்கும். ட்ரம்மு, பேஸு, பாட்ஸ் இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் வரும். ஸோ நான் இப்போ வீடியோக்காக நான் இந்த வாய்ஸையும் நான் எடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு தனித்தனியாக ஸ்ப்ளிட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பல்லவி அப்படின்னு பேர் வச்சுக்கலாம். ஓகே, இதுதான் பல்லவி. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அப்போ இந்த ட்ராக்கை போல காணப்பட்டாலும் எனக்கு இந்த ஃபஸ்ட்டு ட்ராக் வந்து மியூட் ஆகிடுச்சு ஆல்ரெடி, பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த கிளிக் பண்ணுறேன். ஸோ மியூட்டட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு இது மட்டும் தான் இப்போ ப்ளே ஆகுது. சோலோ கூட. இயேசு அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு உன் மீது நோக்கமாயுள்ளார். அவ்வளோதான், எல்லாத்தையும் பிரித்தாச்சு. ஸோ இப்போ நான் வாய்ஸை மியூட் பண்ணாலும் மியூட் பண்ணிக்கலாம், அல்லது அழிக்கனாலும் அழிச்சிக்கலாம். பார்க்கலாம். அப்புறம் காணப்பட்டாலும் இயேசு ஸோ அதே மாதிரி நான் மற்ற சரணத்தையும் அதே மாதிரி செய்ய போகிறேன். ஸோ ரைட் கிளிக் அண்ட் ப்ராசஸ் ஸ்டெம். ஸோ இப்போ எனக்கு இதுவும் கிடச்சிட்டு. ஸோ எனக்கு இந்த செகண்ட் ட்ராக்கில் வாய்ஸில் இந்த சரணமும் எனக்கு மியூட் ஆயிடுச்சு. ஸோ இந்த வாய்ஸை மட்டும் நான் மியூட் பண்ணி கேட்டு பார்க்குறேன். ஓகே, சூப்பர். ஸோ நான் இதையும் மியூட் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு பேர் சரணம்.
சரணம் 1. நெக்ஸ்ட்டு நான் இதை ரைட் கிளிக் பண்ணி ப்ராசஸ் ஸ்டெம் ஸ்ப்ளிட்டர், இதே மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணிக்கிறேன். சரணம் 2. ஸோ இதுலேயும் ப்ளே பண்ணி பார்க்கலாம். அவர் காணாதவர் போல எந்த கப்பலின் காணாதவர் போல். சூப்பர். எனக்கு தேவையான வாய்ஸ் மியூட் பண்ணி எனக்கு ட்ராக் கிடச்சாச்சு. ஸோ நான் இதை அழிக்கணும்னா அழிச்சிக்கலாம், இல்லை அப்படியே மியூட் பண்ணிவிட்டு நான் எக்ஸ்போர்ட் பண்ணாலும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது எப்படி வரிசையில் இருந்தாலும் ஃபஸ்ட்டு எனக்கு இந்த பிஜிஎம், நெக்ஸ்ட்டு இந்த பல்லவியில் இருக்கிற மியூசிக்கோட சேர்த்து. அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு அப்புறம் போகிறவர் போல ஓகே சூப்பர். அவ்வளோதான், என்னோடய கரோக்கி ரெடி ஆயிடுச்சு. நான் அடுத்த வீடியோவில் இதை நான் இப்போ எக்ஸ்போர்ட் பண்ணேன்னா நான் இந்த சாங்கை கரோக்கியை நான் யூஸ் பண்ணி நான் பாடிக்கலாம். அடுத்தது இந்த பிஜிஎம்மும் ஃபஸ்ட்டு சரணம் பிஜிஎம், செகண்ட் சரணம் பிஜிஎம்லாம் நம்ம கீபோர்டில் ஆடியோ ஸ்டைலில் க்ரியேட் பண்ணி எப்படி இந்த ரிதம், இந்த இடத்துல பாடுற இடத்துல வர ரிதமையும் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.